Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான போர்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் இல்லைனா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க 5 5 மார்க் கொஸ்டின் மொத்தம் நமக்கு 5 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, ஐதரார் டைப்ல 5மே கண்டிப்பா நீங்க எழுத முடியும். ஸோ நம்பிக்கையோட படிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பாருங்க, வாட் ஆர் கால்டு பாராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் அ நோட் ஆன் பாராமீட்டர் வித்வுட் டைப் அண்ட் பாராமீட்டர் வித் டைப். செயலுறுப்புகள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளவுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள் விவரி. எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 2ல how will you facilitate data abstraction, explain it with suitable example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய், எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த செகண்ட் சாப்டர்ல இது ஒன்று மட்டும். தேர்ட் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் எல்இஜிபி ரூல் வித் எக்ஸாம்பிள். மாறியின் வரை எல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது எல்இஜிபி விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 4ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். நெறிமுறையின் பண்பு இயல்புகளை விவரி. டிஸ்கஸ் அபவுட் லீனியர் சர்ச் அல்காரிதம். வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவரி. வாட் இஸ் பைனரி சர்ச், டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள். இரும தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த செலக்ஷன் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். தேர்ந்தெடுப்பு வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். செருகும் வரிசையாக்கம் நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்த சாப்டர் 5ல ஒரு 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகள் பற்றி எழுதுக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் பைத்தான் டேட்டா டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள். பைத்தான் தரவு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்த சாப்டர் 6ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட் இன் டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப். ஃபார் மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும். ரைட் அ நோட் ஆன் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் எல் இஃப் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் வைல் லூப் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள வைல் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள பின்னலான மடக்கும் அமைப்பை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள ஜம்ப் கூற்றுகள் பற்றி விளக்குக. 5 கொஸ்டின்ஸ். அப்புறம் சாப்டர் 7ல எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். மாறியின் வரை எல்லையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். செயற்கூறு செயலுறுப்புகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. சரியா, சாப்டர் 7ல. அடுத்த சாப்டர் 8ல எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான் வித் எக்ஸாம்பிள். பைத்தானில் செயல்படும் சர செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. அப்புறம் 9th சாப்டர்ல எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் செட் ஆபரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் எக்ஸாம்பிள். பைத்தானில் உள்ள செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 10ல ஒரே ஒரு கொஸ்டின். எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் அன் எக்ஸாம்பிள். பைத்தானில் உள்ள ஆக்கிகள் மற்றும் அழிப்புகள் எடுத்துக்காட்டுடன்
விளக்குக. அவ்வளோதான். சரியா? இந்த 10 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்த்தாச்சு. இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. ஒன்றும் கூட ஒமிட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமில் இதை தாண்டி வேறு 5 மார்க் கொஷின் வராது. கண்டிப்பாக நீங்கள் 5 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். 5 × 5 25 மார்க் எடுக்கலாம். ஸோ நம்பிக்கையோட படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.